Hola! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. திரு ஆனந்த் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயக்கத்தை வந்து கட்டமைக்கணும், தலைவருக்கு உதவியாக வந்து இயக்கத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், ரசிகர்களை வழிபடுத்தணும் அப்படின்னு வந்து இயக்கத்துக்குள்ளே கொண்டு வந்ததே அப்பா அவர்கள் தான் கொண்டு வந்தார். ஸோ அந்த பணியை வழங்கியதே அப்பா அவர்கள் தான். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆனந்தன் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா இயக்கத்தை வந்து வழிநடத்திட்டு வர்றாரு. கிட்டத்தட்ட இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு பெரிய கட்சிகளுக்கு இணையான அளவுக்கு வந்து கட்டமைப்பை வந்து உருவாக்கி வச்சிருக்காரு. இதெல்லாம் வந்துட்டு முன்னாடியிலேருந்து நடக்குதா இல்லை இப்போ அரசியலுக்கு முன்பே நடந்தது, பல வருடங்களாக இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வரோம். அதுதான் விஷயம். இதெல்லாம் பற்றி வெளியில் யாரும் அவ்வளோ பேசுறது கிடையாது. ஏன்னா இப்போ அரசியல் தொடங்கிட்டாரு, ஒரு அவார்டு கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி இவங்க கொண்டு போகிறாங்களே தவிர்த்து அதற்கு முன்னாடி என்னென்ன பணிகள் செஞ்சிருக்கிறோம். திரு புசி ஆனந்த் அவர்களை பற்றி இப்போ இவ்வளோ ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை பணிகள் அவர் வந்து முன்னெடுத்து செஞ்சிருக்கிறாரு. இந்த இயக்கத்தின் மூலியமாக அவர் செஞ்சிருக்கிறாரு. டைம்ல ரொம்ப ஒரு ட்ரால் ஆச்சுல, குட்டியா ஒரு இடத்த காமிச்சு என்னங்க இதெல்லாம் வந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் வந்து இந்த அடிப்படை தேவைகள் எல்லாம் செய்ய வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய வேலை. ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய வேலையை ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள், தோழர்கள் இன்றைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தன்னுடைய சொந்த செலவுல தன்னுடைய தலைவருடைய புகழ் உயரணும், தலைவரை கொண்டு போய் நம்ம அந்த சிம்மாசனத்தில் 2026 உட்கார வைக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு மட்டும்தான் தலைவர் வந்து நம்மளை இத்தனை வருஷமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இயக்கமா இருக்கும் போதே சரி எத்தனையோ வெல்ஃபேர் பண்ணியிருக்கிறோம். அவங்க முடிஞ்சதை செய்யற அந்த முயற்சியை தான் பாராட்டணுமே தவிர்த்து நீங்க அதை வந்து ஒரு ட்ரோல் கண்டென்ட் ஆக்கி அதை கொண்டு போயிட்டு இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படி செஞ்சிருக்கலாம் பேசுறதுல வந்து எந்த விதமான நியாயமே கிடையாது. அடிப்படையில் அவர்களுக்கு என்னன்னா பயம், நாளைக்கு எங்க வந்து ஒரு வெகு மக்களால வந்து கவரக்கூடிய, வெகு மக்களுடைய மனதை கொள்ளடிக்கக்கூடிய, அவர்களுடைய ஆதர்சன அன்பை பெற்ற ஒரு தலைவராக இவர் உருவாயிடுவாரோ அப்படின்ற அந்த பயம் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் வந்திருக்கு. அந்த பயம் தான் இந்த ட்ரோலுக்கு எல்லாம் காரணம். அவர்கள் பயப்படுறாங்க, நீங்கள யார் பயப்படுறாங்க? ஒரு நல்ல தலைவர் நமக்கு கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அரசியலுக்கே வராத சூர்யா அவர்கள் வந்துட்டு டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் தான் மக்கள் 20 வருஷமா குடிக்க வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு நிலையில ஒரு அறிக்கை விட்டார் இல்லையா? சூர்யாவுக்கு இருக்கக்கூடிய தைரியம் விஜய்க்கு இல்லையோ? சூர்யா அவர்கள் பேசுறதை பத்தி நீங்க பேசலாம், அவர் அறிக்கை விட்டார்ன்றது இங்க பாதி மக்களுக்கு தெரியாது. அவர் ஜோசப் விஜய்னு அவரே ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு, நமக்கு தெரியும் அவர் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்றது. அப்படி இருக்கும்போது தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி அவர் வந்து கொடுக்கும்போது வந்துட்டு ஒரு பொட்டு வச்சுட்டு வந்தாருன்னு ஒரு சர்ச்சை ஒன்று வந்து இவர் வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுத்தாரு, ஸோ அவர் கிறிஸ்துவர் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த அறிக்கை கொடுப்பதற்கான சூழ்நிலை என்னவா இருந்துச்சு? அவருடைய ஓட்டர் ஐடியை எடுத்து போட்டு அவருடைய ஒரிஜினல் இது தான், அவர் பேர் ஜோசப் விஜய்னு சில பேர் சொல்லும்போது தான் அவர் வந்து ஆமாம் என் ஜோசப் விஜய் தான், என் பேர் அதுதான் அப்படிங்கிறத தைரியமாக வெளில சொல்கிறாரு. இன்னைக்கு எத்தனை பேரால் அப்படி சொல்ல முடியும்? ஆமாம் என் ஒரிஜினல் பேர் இதுதான், என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காட்டுறாருல. இந்த விருது வழங்கும் விழாவில் வந்துட்டு எல்லாருமே காலில் விழுந்து லைக் விஜய் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி வந்தாங்க. ஒரு தடவை கூட விஜய் வந்து அது வேணான்னு தடுக்கல, அவசியமா அதை ரசிக்கிறார். ஆகாயநேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ரொம்ப பிரகாசமாக இருக்கீங்க. கட்சியினுடைய பணிகள்லாம் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்குங்கிறது உங்கள் முகத்திலே தெரியுது. தலைவர் எப்படியோ அப்படி தானே தொண்டர்களும் இருக்க முடியும். தலைவர் எப்பவுமே பிரகாசமாக இருப்பார், தொண்டர்களும் பிரகாசமாக இருக்கும். தலைவருங்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம் தான். ஆனால் ஒரு சில இடங்களில் வந்துட்டு விஜய் அப்படிங்கிற அந்த பெயரை கூட பயன்படுத்தாத அளவுக்கு தளபதி பெயர் கொண்டவர் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையிலலாம் புசி ஆனந்த் அவர்கள் பேசுகிறார் இல்லையா? அது வந்துட்டு ட்ரோலாகவும் ஆகுது இல்லை? அதெல்லாம் வந்துட்டு எப்படி அது ஒரு விஷயம்? அதாவது இன்னைக்கு அரசியல் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் ஒரு கட்சி அப்படின்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவர் இந்த மாதிரி வந்து பேர் சொல்லாமல் தளபதினு சொல்கிறாரு அப்படின்ற விஷயங்களை வந்து சில பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக வந்து நாங்கள் வந்து திரு ஆனந்தன் அவர்களோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இயக்கமாக இருந்ததுலேருந்து இப்போ கட்சியாக மாறினதுக்கு பிறகு கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அப்போத்துலேருந்தே அவர் அப்படி தான். அப்போத்துலேருந்து என்னன்னா தளபதி அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு தனிப்பட்ட முறையில் அவருக்கு ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதையினால அவர் பேர் சொல்ல மாட்டார். இதுக்காக வந்து ஒட்டுமொத்த பேரையும் வந்து அவர் அப்படி தான் வந்து பழக்கப்படுத்தியிருக்கிறாரா, எல்லாரையும் அப்படி தான் சொல்லணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தினார்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அது எல்லாமே வந்து இவங்க வந்து ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கண்டென்ட்டை தவிர்த்து அவர் அந்த மாதிரிலாம் சொல்கிறது கிடையாது. அவருடைய தனிப்பட்ட விருப்பம் பேர் சொல்லி கூப்பிட்றது, தளபதினு கூப்பிட்றது, தலைவர்னு கூப்பிட்றது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அதை அவர் அங்கே பேசுகிறாரு. அவர் ஒருத்தர் சொல்கிறாருன்றதுக்காக ஒட்டுமொத்த பேருமே அப்படி தான் பழக்கப்படுத்துகிறாரா அப்படின்றது வந்து ஏற்க முடியாத ஒன்று. அவருடைய அன்பு அவர் காட்டுறாரு, அவ்வளோதான். ஆனால் இப்போ நீங்களாம் இப்போ யாராவது வந்துட்டு ஏதாவது ஒரு ஃப்ளோவில் வந்து இப்போ தளபதி விஜய் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி சாதாரண ஒருத்தர் வந்து விஜய்னு பேர் வச்சிருப்பார் இல்லையா? அவரை பார்த்துட்டு விஜய் வா இங்கே போ அப்படின்னு நீங்கள் ஏதாவது அப்படி தான் பேசுவோம். அப்படி பேசும்போது இவர் கூட இருந்தாருன்னா ஏதாவது தப்பா இல்லை? அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் எதுவும் நடந்தது கிடையாது. அவரை பொறுத்த மட்டும் அவர் தளபதி அப்படின்ற விஷயத்த சொல்றாரு, பேர் சொல்றதுக்கு பதிலாக தலைவன் அப்படின்ற ஒரு அந்த அன்புல வந்து அவர் அதை செய்யறாரு. மற்றவர்கள் அவர்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி அழைக்கிறாங்க, அவ்வளவுதான். பொதுவாக வந்துட்டு புசி ஆனந்த் அவர்கள் மேல ஒரு பார்வை என்ன அப்படின்னா, விஜயையும் அவங்க அப்பாவையும் பிரிச்சதே இவர் தான். இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க 2 பேருக்குமான தொடர்பு துண்டிக்கப்பட்டதுன்னு ஒரு பார்வை இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள்லாம் கட்சிக்குள்ள ரொம்ப வருஷமா இருந்துகிட்டு இருப்பீங்கல்ல, உள்ள கள நிலவரத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது, அதனால இப்படி ஒரு விஷயம் பேசப்படுது?
அதாவது இதுவே வந்து எப்படி சொல்கிறதுனா, திரு ஆனந்த் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த இயக்கத்தை வந்து கட்டமைக்கணும், தலைவருக்கு உதவியாக வந்து இயக்கத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், ரசிகர்களை வழிபடுத்தணும் அப்படின்னு வந்து இயக்கத்துக்குள்ளே கொண்டு வந்ததே அப்பா அவர்கள் தான் கொண்டு வந்தார். ஸோ அந்த பணியை வழங்கியதே அப்பா அவர்கள் தான். ஸோ அதிலிருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆனந்தன் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா இயக்கத்தை வந்து வழிநடத்திட்டு வர்றாரு. கிட்டத்தட்ட இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு பெரிய கட்சிகளுக்கு இணையான அளவுக்கு வந்து கட்டமைப்பை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மாவட்டத்தை நீங்கள் எடுத்துக்கின்னு வச்சுக்கோங்களேன், மாவட்டத்தில் வந்து தலைமை அணி இருக்கும், அது கூட சார்பு அணிகள்னு பார்த்தீங்கன்னா இளைஞர் அணி இருக்கும், மாணவர் அணி இருக்கும், தொண்டர் அணி, அதுக்கப்புறம் வழக்கறிஞர் அணி, மருத்துவர் அணி, விவசாயிகள் அணி, மீனவர்கள் அணி, இப்படி அணிகள் இருக்கும். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ரசிகர்கள் எல்லாரையும் ஒன்றிணைச்சு ஒவ்வொரு அணிகளை உருவாக்கி மாவட்ட தலைவர்களை உருவாக்கி அவர்களை எல்லாரையுமே இந்த இயக்கத்தின் மூலமாக வந்து ஒரு சமூக சேவை செய்யக்கூடிய வழியில் தளபதி என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை அப்படியே பின்பற்றி இயக்கத்தை வந்து ஒரு சமூக சேவைக்கான இயக்கமாக இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்த்தெடுத்திருக்கக்கூடிய ஒரு பெருமை வந்து பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களுக்கு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு அவர் உழைப்பை போட்டிருக்காரு. நீங்கள் தளபதி அவர்களுடைய சொல்லுக்கு வந்து எடுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காருன்னு பாருங்கள். அடிப்படையில் ஒரு மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் தேவைப்படுமோ அதையெல்லாம் வந்து இன்னைக்கு தலைவருடைய பார்வையில் தலைவருடைய இந்த இயக்கமாக இருக்கும்போதும் சரி, இப்போது கட்சியாக மாறிய பிறகும் சரி, அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னா முதல்ல பசின்ற பிணியை போக்கணும் அப்படின்றதுக்காக தளபதி விலையில்லா விருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டம் தோறும் தொடங்கி தினசரி இலவச உணவு வந்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒன்று. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் ஏழை குழந்தைகளுக்கு வந்து ஊட்டச்சத்து மிக்க உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கப்பட்டு அதை என்ன பண்ணோம், ஒவ்வொரு ஏரியாவிலையுமே அங்கே இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகளை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு ஒவ்வொரு வார இறுதியில் ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டை ஒன்று கொடுத்து ஒவ்வொரு வாரத்துலையும் ரொட்டி முட்டை பால் வந்து அவங்களுக்கு இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஏரியாவிலையும் இது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள் இதெல்லாம் வந்துட்டு முன்னாடியிலேருந்து நடக்குதா இல்லை இப்போ அரசியலுக்கு முன்பே நடந்துகிட்டு இருக்கு. பல வருடங்களாக இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வரோம். அதுதான் விஷயமே. இதெல்லாம் பற்றி வெளியில் யாரும் அவ்வளோ பேசுறது கிடையாது. ஏன்னா இப்போ அரசியல் தொடங்கிட்டாரு, ஒரு அவார்டு கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி இவங்க கொண்டு போகிறாங்களே தவிர்த்து அதற்கு முன்னாடி என்னென்ன பணிகள் செஞ்சிருக்கிறோம். திரு புஷி ஆனந்த் அவர்களை பற்றி இப்போ இவ்வளோ ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை பணிகள் அவர் வந்து முன்னெடுத்து செஞ்சிருக்கிறாரு. இந்த இயக்கத்தின் மூலமாக அவர் செஞ்சிருக்கிறாரு. ஸோ விடியகம்னு சொல்லிட்டு ஒரு செயலி கொண்டு வந்தோம். யார் யாரெல்லாம் கண்தானம் கொடுக்க விருப்பப்படுறீங்க எல்லாரும் வந்து கண்தானம் கொடுங்க. ஏன்னா அது எவ்வளோ முக்கியமான விஷயம். ஒருத்தருடைய வாழ்க்கையில் வந்து ஒளியேற்றக்கூடிய விஷயமா அந்த கண்தானம் இருக்கும்போது அதை அவர் கொண்டு வந்து செஞ்சுருக்காங்க. அதே போல் ரத்த தான முகாம், இன்னைக்கு உயிரையே காப்பாற்றக்கூடிய ரத்தத்துக்காக எவ்வளோ பேர் போராடிட்டு இருக்காங்க. அதை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி குருதியகம்னு சொல்லிட்டு ரத்த தானத்துக்காக ஒரு செயலி வந்து கொண்டு வந்து பண்ணிட்டு இருக்கு. மாணவர்கள் வந்து கிராமப்புற மாணவர்கள் குறிப்பாக பயன்பெறணும். இரவு நேரங்களில் வந்து மாணவர்கள் வந்து ஒன்று சேர்ந்து படிக்கிறதுக்கும் அவங்களை வழிநடத்துறதுக்கும் வந்து ஒரு ஆசிரியரை போட்டு இரவு நேரத்தில் வந்து பயிலகங்கள் தொடங்கி நடத்தப்பட்டுக்கிட்டு வருது. அதே போல் வெகு மக்கள் வந்து சட்ட ஆலோசனைக்காக வந்து சட்ட ஆலோசனை குழுவை ஒன்று அமைச்சு வழக்கறிஞர்களை நியமித்து அவர்களுக்கு வந்து இலவச சட்ட ஆலோசனை கொடுப்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு திட்டங்களாக கொண்டு வந்தோம். உணவு உடை இருப்பிடம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி உணவு உடை இது எல்லாமே நலத்திட்ட உதவிகளாக செஞ்சால் கூட இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இலவச வீடுகள் வந்து கட்டித்தரப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ரசிகர்கள் மூலியமாகவும் நிர்வாகிகள் மூலியமாகவும் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற மக்களுக்கு முடிஞ்சதை வந்து ஒரு சின்ன வீடு ஒன்று கட்டி தருவோம். ஆனால் அது கூட வந்துட்டு அந்த டைமில் ரொம்ப ஒரு ட்ரால் ஆச்சுல, குட்டியாக ஒரு இடத்த காமிச்சு என்னங்க இதெல்லாம் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் வந்து இந்த அடிப்படை தேவைகள் எல்லாம் செய்ய வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய வேலை. ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய வேலையை ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள் தோழர்கள் இன்றைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தன்னுடைய சொந்த செலவில் தன்னுடைய தலைவருடைய புகழ் உயரணும், தலைவரை கொண்டு போய் நம்ம அந்த சிம்மாசனத்தில் 2026 உட்கார வைக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு மட்டும்தான் தலைவர் வந்து நம்மளை இத்தனை வருஷமாக பயன்படுத்திட்டு இருக்காரு. ஏன்னா இயக்கமாக இருக்கும்போதே சரி எத்தனையோ வெல்ஃபேர் பண்ணியிருக்கிறோம். ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா முதல்ல அங்கே நம்ம தோழர்கள் போய் நிற்பாங்க, ஒரு இடர்பாடுகள் வந்துச்சுன்னா அங்கே போய் நம்ம தோழர்கள் நிற்பாங்க. இந்த அளவுக்கு வந்து இயக்கத்தையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக தான் நடத்திக்கிட்டு இருந்தோம். இப்படிப்பட்ட தலைவருக்கு நம்ம செய்யணும், நம்மளால முடிஞ்சதை செய்வோம்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு செய்கிறாங்க. அவங்க முடிஞ்சதை செய்கிற அந்த முயற்சியை தான் பாராட்டணுமே தவிர்த்து நீங்கள் அதை வந்து ஒரு ட்ரோல் கண்டென்ட் ஆக்கி அதை கொண்டு போய்ட்டு இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படி செஞ்சுருக்கலாம்னு பேசுறதுல வந்து எந்த விதமான நியாயமே கிடையாது. அடிப்படையில் அவர்களுக்கு என்னன்னா பயம். ஏன்னா இன்றைக்கு வந்து நீங்கள் இணையதளத்தில் 1000 இந்த மாதிரி ட்ரோல் பார்க்கலாம். ஆனால் வெகு மக்கள் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒரு கிராமத்தில் வார்டில் இருக்கக்கூடிய வெகு மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வரவேற்கிறாங்க. விஜய் சாரோட ரசிகர்கள் வந்து இவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்கிறாங்கப்பா, இந்த பசங்க செய்கிறாங்க, நம்ம சொன்னால் நமக்கு செஞ்சு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பு இருக்குது பாருங்கள். அந்த வரவேற்பை கண்டு இவங்கெல்லாம் பயப்படுறாங்க. நாளைக்கு எங்கே வந்து ஒரு வெகு மக்களால் வந்து கவரக்கூடிய வெகு மக்களுடைய மனதை கொள்ளடிக்கக்கூடிய அவர்களுடைய ஆதர்சன அன்பை பெற்ற ஒரு தலைவராக இவர் உருவாயிடுவாரோ அப்படின்ற அந்த பயம் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் வந்திருக்கு. அந்த பயம் தான் இந்த ட்ரோலுக்கெல்லாம் காரணம். அவர்கள் பயப்படுறாங்க. நீங்கள யார் பயப்படுறாங்க? எல்லாருமே
யார் யாரெல்லாம் வந்து ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு மக்களை இத்தனை காலமாக ஏமாற்றி பிழைத்து வருகிறார்களோ எங்கே நம்மளுடைய பழப்பு கெட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தலைவரை பார்த்து பயப்படுறாங்க. அதை தான் தலைவர் வந்து அறிக்கையிலே சொல்லியிருப்பார். அரசியல் வந்து எனக்கு இன்னொரு தொழில் கிடையாது, அது என் ஆழ்மனதின் வேட்கை. நான் என்ன அரசியல் தொழிலாக எடுத்துகிட்டு வரல, நான் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக வரேன். அடிப்படையிலேயே ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கணும், மக்களுக்கு நல்லதை செய்யணும், அதுக்காக நான் வரேன். இது எனக்கு தொழில் கிடையாதுன்னு தெளிவுபடுத்திட்டு வந்திருக்கிறாரு. இதை தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு தான் இது பயம் வரும். ஸோ அப்படிப்பட்டவங்க பயப்படுறாங்க. ஆட்சி அதிகாரத்தை வச்சுட்டு ஏமாத்துறான்றீங்களா? அப்போ இது வரைக்கும் ஆண்ட அத்தனை கட்சிகளும் ஏமாற்றிய கட்சிகளை, ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யாத எல்லாரையுமே ஏமாற்றப்பட்டதாக தான் மக்கள் நினைக்கிறாங்க. இன்றைக்கி மக்கள் வந்து ஒரு சக்தியை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது மாற்று சக்தியாக இருக்கலாம். ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு ஓட்டு போட்டோம், நம்ம நினச்சது நடக்கலை, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, திரும்ப மாற்றி இன்னொருத்தருக்கு ஓட்டு போட்டோம், இப்படி மாறி 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 ஓட்டு போட்டுருக்கோம் 2 கட்சிகளுக்கு. அப்படின்ற 2 கட்சிகள் அப்படின்னா என்ன? அந்த கட்சி 2 கட்சி தானே. இந்த 2 கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு பேரை கூட பயன்படுத்த மாட்டீங்க. திமுக அதிமுக தான் எல்லாருக்கும் தெரியும்ல. ஸோ இந்த 2 கட்சிகளுக்கும் ஓட்டு போட்டுட்டு இருக்கோம். ஓட்டு போடும்பொழுது என்ன நடக்குதுன்னா, மாறி மாறி மக்கள் வந்து ஏமாந்துக்கிட்டு யாராவது ஒருத்தர் நம்மளை புதுசாக காப்பாற்றுறதுக்கு, நமக்கு தேவையான நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு வரமாட்டாங்களா, ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஏக்கம் தான் நம்ம வந்து அறிக்கையிலே சொல்லியிருக்கிறோம். மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றக்கூடிய, மக்களோட மக்களாக நின்று மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய, மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய, அவர்களுடைய அன்பை பெறக்கூடிய ஒரு முதன்மை சக்தியாக நம்ம செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் அறிக்கையில் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு நல்ல தலைவர் நமக்கு கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எதனால் நல்ல தலைவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, நீங்கள் இன்றைக்கி செய்தி எடுத்து பாருங்களேன். இன்றைக்கி செய்தி எடுத்து பாருங்கள். ஏற்கனவே தலைவர் அவர்கள் சொல்லியிருந்தார், அந்த கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராயத்தினால உயிரிழந்தவர்களை பற்றி தலைவர் அவர்கள் அறிக்கை கொடுத்திருந்தாரு, நேரில் போய் பார்த்திருந்தார். நிர்வாக சீர்கேடு, நிர்வாகம் வந்து அலட்சியமாக இருக்கிறது அப்படின்றத குற்றம் சாட்டு வச்சுருந்தார். அதுக்கு எடுத்துக்காட்டாக அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, செங்கல்பட்டில் போன வருஷம் வந்து இவர் 20 பேர் இறந்துருந்தாங்க இதே விஷயத்தினால. அதோடைய சுவடு மறையிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 80 பேர்கிட்ட இறந்துருக்குறாங்க. அப்படின்றப்போ இது வந்து அலட்சியமாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னாரு. இன்றைக்கி ஒரு செய்தி, இப்போ வரும்பொழுது தான் அந்த செய்தியை நான் பார்த்துட்டு வரேன். என்னன்னா, விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. எதனால் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க? பாண்டிச்சேரியிலேருந்து கள்ளச்சாராயத்தை கொண்டு வந்து குடிச்சிட்டு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இது எப்படி நடக்குது? அலட்சியமாக தான் நடக்குது. ஒரு வருஷம் செங்கல்பட்டு நடந்து, ஒரு வருஷம் கழிச்சு கள்ளக்குறிச்சி நடக்குது. அது நடந்து இன்னொரு 10-15 நாள் இருக்கும். அதுக்குள்ளே இப்போ திரும்ப வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது அலட்சியம் தானே. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்கள் சந்திச்சு அவங்க வந்து ஏமாற்றப்பட்டுட்டோமே அப்படின்ற வந்து நம்மளை வந்து மீட்பதற்கு ஒரு புதிய தலைவர் தேவைன்ற மனநிலையில் இருக்கிறாங்க. அதற்காக உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். நீங்கள் வந்து கோர்ட்டு முழுக்கொண்டு நீங்கள் மக்கள் மட்டும் கேள்வி கேட்குறாங்கன்னு இல்லை, நாங்கள் மட்டும் கேள்வி கேட்குறோன்றது இல்லை. இன்றைக்கி வந்து நீதிபதி கேள்வி கேட்டிருக்காரு. இன்றைக்குமே அந்த செய்தி வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா, திருச்சியில் வந்து மருத்துவ கழிவுகளை எரிக்க சென்ற இடத்துல வந்து அந்த பணியாளர் ஒருத்தர், ஒரு இளைஞர் ஒருத்தர் இறந்திருக்காரு. அவருடைய அப்பா பார்த்தீங்கன்னா, என்னுடைய மகன் இழப்புக்கு 10 லட்சம் ரூபாய் வந்து நீ இழப்பீடு வேணும்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காரு. அதற்கு வந்து இன்றைக்கி நீதிபதி வந்து சொல்லியிருக்கிறாரு, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன், ஆனால் மருத்துவ கழிவை வந்து எரிச்சு அதனால உயிரிழந்தவனுக்கு தரதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை, அவனுக்கு கொடுக்கறது தப்பே கிடையாது அப்படின்னு நீதிபதியை நீ தலையில கொட்டு வச்சிருக்கிறாரு. இந்த நிலைமையில தான் ஆட்சியும் அதிகாரமும் இங்கே இருக்கு. அதை மாற்றக்கூடிய சக்தியாக தான் நம்ம வந்துகிட்டு இருக்கோம். இப்போ அப்படி பார்க்கும்போது வந்துட்டு டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் வந்துட்டு ஆட்சியை வச்சுட்டு ஒழுங்காக பண்ணலை அப்படின்னும் போது அதுக்கு ஒரு மாற்று சக்தியாக விஜய் வராரு. மாற்று சக்தி இல்லை, முதன்மை சக்தியாக விஜய் வராரு அப்படின்னும் போது அப்போ நிச்சயமாக டிஎம்கேவோடவும் ஏடிஎம்கேவோடவும் கூட்டணி வைக்க மாட்டாரா? கூட்டணி இந்த விஷயங்கள் எல்லாமே தேர்தல் அரசியல். நம்ம இப்போ பேசுகிற அரசியல் வந்து மக்களோட மக்களாக நிற்கிற அரசியலை பேசுகிறோம். தேர்தல் அரசியலுக்கு இன்னும் 4 இருக்குது. 2026 தான் தேர்தல் வரப்போகுது. இந்த கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே அந்த தேர்தலை பொறுத்தது. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அது தேர்தல் அரசியல். இப்போ வந்துட்டு நம்ம மக்களுக்காக பேசுகிறோம் அப்படின்னும் போது மக்களுக்காக பேசுறதுல உண்மை பேசுவோம், தேர்தல் அரசியலில் நாங்கள் என்ன வேணாலும் பேசுவோங்கிற அப்படிலாம் கிடையாது. மக்களுக்கு என்ன நன்மை பயக்குமோ, தமிழகத்திற்கும் தமிழக மக்களின் உரிமை சார்ந்து நிற்போன்னு தலைவர் அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது எப்படி அதற்கு மாறாக செயல்பட முடியும்? மாறாக செயல்பட மக்கள் ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் அதற்கு ஏற்றார் போல தான் தலைவரோட முடிவு இருக்கும். இந்த தேர்தல் முடிவுகள், நீங்கள் சொன்ன கூட்டணி முடிவுகள் எல்லாமே அறிவிக்கக்கூடிய அதிகாரம் தலைவருக்கு தான் இருக்குது. அதை அவர் அறிவிப்பார். அவர் அறிவிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் பார்க்க தான் போகிறீங்க. கொள்கைகள், கோட்பாடுகள், கட்சியினுடைய கொடி, இது எல்லாமே தலைவர் அறிவிப்பார். அறிவிக்கும் போது நீங்கள் பார்க்க போகிறீங்க. இங்கு இப்பொழுது இருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் தாண்டி முதன்மையாக மக்கள் நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவையும் தலைவர் அவர்கள் இருப்பார். அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. இந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அதனால் நீங்கள் கேட்ட அந்த விஷயம்ன்றதுக்கு இன்னும் 4 இருக்குது. நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இத்தனை காலமாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இயக்கமாக சேவைகள் செய்து கொண்டு வந்தோம். மக்களோட மக்களாக நின்று தோள் கொடுத்தோம். இன்றைக்கி மக்களுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். மக்கள் பக்கம் நிற்கிறோம். அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். நிச்சயமா. இப்போ கள்ளக்குறிச்சி விஷயத்தை கூட நீங்கள் சொன்னீங்க, விஜய் அவர்கள் வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு ஆளுங்கட்சியை வந்துட்டு குறை சொன்னார் அப்படின்னு. அரசியலுக்கு விஜய் வந்துட்டார். ஆளுங்கட்சி அப்படிங்கிற அந்த பெயரை பயன்படுத்தாமல் தான் டிஎம்கேங்கிற பெயரை பயன்படுத்தாமல் குறை சொன்னார். அரசியலுக்கே வராத சூர்யா அவர்கள் வந்துட்டு டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் தான் மக்கள் 20 வருஷமாக குடிக்க வச்சு ஏமாற்றிட்டு இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு நிலையில் ஒரு அறிக்கை விட்டார் இல்லையா? சூர்யாவுக்கு இருக்கக்கூடிய தைரியம் விஜய்க்கு இல்லையோ? நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து பேரை பயன்படுத்தலை,
இல்லை இன்னாருடைய பேரை பயன்படுத்தலை அப்படின்றதெல்லாம் விஷயம் கிடையாது. அரசியல் தொடங்கி தன்னுடைய ஒவ்வொரு அறிக்கையிலுமே வந்து மக்கள் பக்கம் நின்று மக்களுக்கான பிரச்சனையை வந்து பேசிகிட்டு இருக்காரு. நமக்கு என்னன்னா குறிப்பிட்டு நம்ம இவங்களை வந்து எதிர்த்து பேசணும், இவங்களை மட்டம் தட்டணும் அப்படின்றது மட்டும் அரசியல் கிடையாது. எதிர்ப்பு அரசியல்ன்றது வேற. ஓகேங்களா? நீங்கள் வந்து எதிரியாகவே ஒரு அரசியலை வந்து நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு எதிரியாக மாறிடணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்காது. எதிர்ப்பு அரசியல் என்பது மக்களுக்கு எதிராக எதெல்லாம் நடக்குதோ அதற்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறது தான் எதிர்ப்பு அரசியல். ஸோ நம்ம வந்து எதிரியாக இருக்கக்கூடாது, ஒரு எதிர்ப்பு அரசியலாக ஆக்கப்பூர்வமான அரசியலாக பண்ணிட்டு இருக்கணும். நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து தாழ்த்தி பேசுறதோ இல்லை எதிர்த்து பேசுறதோ அப்படின்றதெல்லாம் தாண்டி மக்களுக்கு தேவையானதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோமா அப்படின்றது தான் விஷயம். மக்கள் அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. கள்ளக்குறிச்சி விஷயத்தில் இந்த அரசுடைய செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அலட்சியமாக இருக்கின்றது மக்கள் ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க நம்மளுடைய தலைவர் மூலமாக. இந்த விஷயங்கள் தான் நமக்கு முக்கியம். இது மக்கள்கிட்ட போய் சேருதா அப்படின்றது தான் நம்மளுடைய முக்கியம். சூர்யா அவர்கள் பேசுறதை பற்றி நீங்கள் பேசலாம், அவர் அறிக்கை விட்டார்ன்றது இங்கே பாதி மக்களுக்கு தெரியாது. ஆன்லைனில் இருக்கவங்களுக்கு வேணா தெரியலாம், பட் ஆனால் அவர் அறிக்கை விட்டது வந்து எத்தனை பேருக்கு தெரியும்? யோசிச்சு பாருங்க. என்ன காரணத்துக்காக தெரியாது? ஏன்னா ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் வந்து தலைவர் அவர்கள் இருக்காரு. இங்கே அரசியல் கட்சி நடிகராக இருக்கும்போது வேற, ஒரு அரசியல் கட்சி தொடங்கி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக உருவாக்கி இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. அவர் ஒரு நடிகராக அவரோட ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஒரு நடிகராக ஒரு ஸ்டேட்மெண்ட் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிறதுக்கும் ஒரு கட்சியின் தலைவராக இவர் பேசக்கூடிய விஷயங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கான வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ அந்த வித்தியாசங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு நடிகராக அவருடைய பணிகளை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு தலைவராக எங்களுடைய தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? மக்கள் கிட்ட போய் சேர்ற வண்ணம் எல்லா விஷயங்களையும் பேசிட்டு இருக்காரு. தன்னுடைய மேடைகள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் போக்குவரத்தை பற்றி பேசினார். அன்னைக்கு மாணவர்கள் மத்தியில் எவ்வளோ பெரிய வரவேற்பு இருந்துச்சு மக்கள் மத்தியில். அதே போல் நீட் விஷயத்தை பற்றி பேசினார், எவ்வளோ பெரிய வரவேற்பு இருந்துச்சு. ஒரு மாணவர்களுக்கு கல்வி வழங்கக்கூடிய விருது வழங்கக்கூடிய விழா நடக்குது. அந்த விருது வழங்கக்கூடிய விழாவை அரசாங்கம் செய்தது, நிறைய தலைவர்கள் செய்கிறாங்க, நடிகர்கள் செய்கிறாங்க. ஆனால் தலைவர் அவர்கள் நடத்தக்கூடிய அந்த விழா அன்றைக்கு முழுவதுமே பேசு பொருளாக இருந்துச்சு. மக்கள் மொத்த பேரும் அன்றைக்கு தலைவருடைய விழாவை பார்க்குறாங்க. அப்படின்றப்போ அந்த கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்னு ஒன்று இருக்குல்ல, அதை தான் நான் சொல்ல வரேன். இதை வந்து நீங்கள் உடனே விஜய் ரசிகர்கள் சூர்யா ரசிகர்கள் அப்படின்லாம் மாற்றி விட்டுறாதீங்க. ஓகேங்களா? அவங்களுடைய பணிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்முடைய தலைவர் அரசியலில் அவரோட பணியை சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார். நிச்சயமா. இப்போ கள்ளக்குறிச்சியில் வந்துட்டு மரணம் ஏற்படுது, விஜய் அவர்கள் உடனே வந்துட்டு விரைந்து போய் பார்க்குறாரு. நல்ல விஷயம். வளைகுடா நாட்டில் வந்துட்டு ஒரு தீ விபத்து, நம்ம மக்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அவங்கள கேரளாவில் கூப்பிட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு, அது சார்ந்து எந்த ஒரு இடத்துலையும் விஜய் எங்கேயும் போய் நிற்கலை. இது நிற்கலைன்ற அவசியம் தாண்டி கள்ளக்குறிச்சிக்கு போக வேண்டிய அந்த தேவை இருந்த அந்த இடத்துல இங்கே ஏன் போல இந்த மக்கள் அப்படியும் கிடையாது. நீங்கள் வந்து இது அப்படியெல்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் எங்கெங்கெல்லாம் வந்து தன்னால் மக்களோடு நிற்க முடியுமோ அங்கெல்லாம் நின்று கொண்டு தான் இருக்கிறார். அதில் எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. நீங்கள் வந்து நீட் தேர்வில் வந்து தங்கை அனிதா இறந்த போதாக இருக்கட்டும், இல்லை வந்து பண மதிப்பு இழப்பு நடவடிக்கை எடுக்கும் போதாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் முதல்ல வந்து குரல் கொடுத்தவர் தான். ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும்போது அங்கே வந்து நின்ன ஒரு தலைவர் தான். ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே அவர் எங்கெங்கெல்லாம் நிற்க முடியுமோ நிற்கிறார். எந்தெந்த மேடைகளில் என்னென்ன விஷயத்தெல்லாம் அட்ரஸ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ஒரு விருது வழங்கும் மேடையில் கூட, ஒரு சினிமா விருது வழங்கக்கூடிய மேடையில் விவசாயிகள் பிரச்சனையை பற்றி பேசினார். இந்த நாடு வல்லரசு ஆகிறத விட விவசாயிகள் வாழ்வதற்கான நல்லரசாக மாறணும்னு சொல்லி பேசினார். தன்னுடைய ஒவ்வொரு மேடையுமே ரொம்ப ஆக்கப்பூர்வமாக எந்த மக்களுடைய பிரச்சனையை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணால் அது உலகம் முழுக்க போய் சேரும் அப்படின்றத வந்து தலைவர் அவர்கள் மிக தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மேடைகளை பயன்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கு வந்து விருது வழங்கக்கூடிய விழாவில் வந்து தம்பி சின்னதுரையை வந்து பக்கத்தில் அமர வச்சு தலைவர் அவர்கள் போய் அமர்ந்திருந்தார், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எந்த இடத்துல அந்த மாணவன் ஒடுக்கப்பட்டான், எந்த இடத்துல அந்த மாணவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்து இன்னைக்கு சாதனையை படிச்சுட்டு உட்காந்துருக்கானோ அந்த மாணவரை வந்து தளபதி பக்கத்தில் போய் உட்கார்றாரு அப்படின்னா அது அந்த மாணவருக்கு மட்டும் பெருமை இல்லை, ஒட்டு மொத்தமாக தமிழக மக்களுக்கே பெருமை. ஏன்னா ஒரு தாழ்த்தப்பட்டு பல அடக்குமுறைகளை தாண்டி ஒரு மாணவன் சாதிச்சிருக்கானா அவன் அந்த சாதனை மேடையில் நிற்க வைக்கிறதுன்னு ஒரு பெருமை. ஸோ சொல்லியும் சொல்லாமலோ நேரடியாகவும் மறைமுகமாகவும் மக்கள் பக்கம் எல்லா விஷயங்களும் தலைவர் அவர்கள் நின்று கொண்டு இருக்கிறார். நிச்சயமா. இப்போ வந்துட்டு விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு பொதுவான மனிதர் தான். அவர் வந்துட்டு எந்த மதத்துக்குள்ளேயோ ஜாதிக்குள்ளேயோ கொண்டுட்டு வர்றதுங்கிறது வந்துட்டு ஒரு சிறந்த விஷயமே கிடையாது. ஆனால் அவர் ஜோசப் விஜய்னு அவரே ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு, நமக்கு தெரியும் அவர் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்றது. அப்படி இருக்கும்போது அந்த தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி அவர் வந்துட்டு கொடுக்கும்போது வந்துட்டு ஒரு பொட்டு வச்சுட்டு வந்தாருன்னு ஒரு சர்ச்சை ஒன்று வந்தது. சரி, அதெல்லாம் தாண்டி வந்துட்டு இப்போ இந்த குழந்தைகளுக்காக வந்துட்டு பரிசு வழங்கும் விழாவில் வந்துட்டு ஒரு அம்மா வந்துட்டு பொட்டு வச்சு விட்றாங்க. பொட்டு வச்சு விட்டுட்டு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக மேக்ஸிமம் அவர் பொட்டோட தான் இருந்தார். அதை அந்த அன்பில் வச்சாங்க, அதை வச்சுக்கிட்டாங்கன்றதெல்லாம் தாண்டி அந்த இடத்துல ஒரு கேள்வி ஒன்று வந்தது. ஒரு இஸ்லாமியர் வராரு, ஒரு குல்லா போட்டு விட்றாருன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு கிறிஸ்தவர் வந்துட்டு ஒரு சிலுவையும் அந்த ஆஷையும் வச்சுட்டாருன்னா அதையும் அதே மாதிரி அந்த நாள் ஃபுல்லாக அந்த குல்லாவோடவே விஜய் இருந்து அந்த பரிசை கொடுத்துருப்பாரு. நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சொன்ன அந்த கேள்வியிலேயே நான் வந்து முதல்ல மாறுபடுறேன். என்னன்னா இவர் வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுத்தாரு, ஸோ அவர் கிறிஸ்துவர் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த அறிக்கை கொடுப்பதற்கான சூழ்நிலை என்னவாக இருந்துச்சு? அவருடைய ஓட்டர் ஐடியை எடுத்து போட்டு அவருடைய ஒரிஜினல் இது தான், அவர் பேர் ஜோசப் விஜய்னு சில பேர் சொல்லும்போது தான்
அவர் வந்து ஆமாம் என் ஜோசப் விஜய் தான், என் பேர் அதுதான் அப்படிங்கிறத தைரியமாக வெளில சொல்கிறாரு. இன்னைக்கு எத்தனை பேரால் அப்படி சொல்ல முடியும்? ஆமாம் என் ஒரிஜினல் பேர் இதுதான், என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காட்டுறாருல. இன்னைக்கு பொட்டு வச்சு விட்றாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம். அவர் பொட்டு வச்சுட்டு வராருன்னா நீங்கள் இன்னைக்கு பார்க்குறீங்க அவர் பொட்டு வச்சுட்டு வராருன்னு. எத்தனை இடங்களில் தளபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிக்கும் போதே அந்தந்த ஊர்களில் படப்பிடிப்பு நடக்கும்போது கோயில்களுக்கு செல்வார், சாமியை கும்பிடுவார், இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். தன்னுடைய தாய்க்காக வந்து ஒரு கோயில் கட்டி கொடுத்துருக்கிறாரு. அதாவது மதசார்பற்ற ஒரு தலைவராக தான் தலைவர் அவர்கள் செயல்பட்டிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி சிலுவை போட்டு விட்டாலும் சரி, குல்லா வச்சு விட்டாலும் சரி, அனைத்தையுமே ஏற்கக்கூடிய ஒரு தலைவர் அவர். ஓகேங்களா? நீங்கள் வந்து என்ன வேணால் சொல்லிட்டு போங்க, அவர் ஜோசப் விஜய்னு சொல்லுங்க, அகமது விஜய்னு சொல்லுங்க, விஜய்னு சொல்லுங்க, எது சொன்னாலும் எங்களுக்கு எங்கள் தலைவர் வந்து ஒரு மதசார்பற்ற தலைவர் அவர். நீங்கள் எந்த மதத்துக்குள்ளேயுமே அவர் அடக்க முடியாது. ஏன்னா அறிக்கையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மதத்தால் பிளவுபடுத்தக்கூடிய ஒரு அரசியல் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத தெளிவுபடுத்தியிருப்பாரு. அதை எதிர்த்து நம்ம போரிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அவர். ஓகேங்களா? அப்படிப்பட்டவரை போய் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்துக்குள்ளெல்லாம் அடக்கவே முடியாது. அதை நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா தோல்வி உங்களுக்கு தான். நிச்சயமா நிச்சயமா. விஜய்க்கு கோவம் வருமா? மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே கோவம் வரதாங்க செய்யுது. என்ன கேள்வியா இருக்கு? இல்லை, அது வந்துட்டு கோவம் வரும். பட் ஆனால் வெளிப்படையாக நாம பார்க்கும்போது வந்துட்டு இவர் பிம்பம் ஒன்று இருக்கும் இல்லையா, இவர் ரொம்ப சாஃப்டான மனிதர், இவர் அதிகமாக பேச மாட்டாருங்கிற பிம்பம் நமக்கு இருக்கு. உள்ளுக்குள்ள என்ன இருக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் அரசியல் வந்துச்சுன்னா உள்ள இருக்கிறது மேக்ஸிமம் வெளியில தெரியும் இல்லையா? இப்போ இந்த விருது வழங்கும் விழாவிலேயே ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு அவர் முறைச்சு பார்த்ததெல்லாம் வந்துட்டு மீமாவே வந்தது. இவ்வளோ கோவப்படுறாரு தலைவர்லாம் பாதி பேர்லாம் சொன்னாங்க இல்லையா? கூட இருந்து பார்த்துருப்பீங்கல்ல, உண்மையிலே கோவம் வருமா? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி வந்து ஒவ்வொரு அரசியல் தலைவரும் சரி, ஒவ்வொரு நடிகரும் சரி வெளியில் வராங்க, படத்தில் நடிக்கிறாங்க. நீங்கள் ஒரு படத்தில் ஒரு மாதிரி பார்த்துருப்பீங்க, வெளியில் பார்ப்பீங்க. நீங்கள் உடனே ஒரு கம்பாரிசன் பண்ணுறீங்களா? இந்த நடிகர் வந்து இவருக்கு கோவம் வருமா, இவருக்கு சிரிப்பு வருமா, இவருக்கு அழுக வருமான்னு நீங்கள் யாரையாவது பார்த்து கேள்வி கேட்டிருக்கீங்களா? கேள்வி கேட்கறது கிடையாது. ஒரு மனுஷன்னா இது எல்லாமே இருந்தால் தான் மனுஷன். அதை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஒரு வீடியோவாக சித்தரித்து கோவப்படுறாரு, சிரிக்கிறாரு, அதை பண்ணுறாரு. ஏன்னா இது மனுஷனுக்கு சாதாரணமான விஷயங்க இது. அதை கூட ஒரு மனுஷன் செய்யக்கூடாதுன்னா நீங்கள் வந்து என்னடா வாய்ப்பு கிடைக்கும், இவரை எப்படி டிகிரேட் பண்ணலாம், அதுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத தேடக்கூடிய நபர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. அவர்கள் நமக்கு அவளை பற்றி நம்ம கவலைப்படவே கூடாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறாங்களே இது இப்படியா அப்படின்னா யோசிச்சிங்கன்னா நம்ம வந்து குறி வைக்கிறது வந்து 2026 மிகப்பெரிய இலக்கு. அது தலைவர் அவர்களே சொல்லியிருக்காரு. நம்ம யானையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து பெருசாக மதிக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இவங்கெல்லாம் இணையத்தில் உட்காந்துக்கிட்டு வேலை வெட்டி இல்லாமல் யாரோ ஒருத்தருடைய அஜெண்டாவை நிறைவேற்றுறதுக்காகவும் யாருக்கிட்டையோ பணத்தை வாங்கிக்கிட்டு இவர்கள் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் அவங்க அந்த வேலையை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அதை தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம முன்னேறி போயிட்டே இருப்போம். இல்லை, இப்போ இந்த யாருக்கிட்டே பணம் வாங்கிலாம் சொல்கிறீங்களா? அப்படிப்பட்ட விஷயம்லாம் நடந்துட்டு இருக்குதா? நிறைய நடக்குதுல்ல இணையதளத்தில். அஜெண்டாவோட பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை தலைவர் அவர்களே சொன்னது போல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்தை கெட்டதாக சொல்கிறதுக்கும், கெட்ட விஷயத்தை நல்லதாக சொல்கிறதுக்கும் அப்படி பல கும்பல்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு கும்பல்னு சொல்ல முடியாது, பல கும்பல்கள் அந்த மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம், எவ்வளோ போலி செய்திகள் பார்க்குறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பெருசுப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. நிச்சயமா. இப்போது அந்த அந்த புயல் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரிஃபார்ம்ஸ் எல்லாம் போய் கொடுத்துட்டு வந்தாங்கல்ல, எல்லாருக்கும் உதவிகள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டு இந்த கதவு திறக்கும் போது ஒரு சம்பவம் ஒன்று நடந்து ஒருத்தர் திருப்பி கதவை மூடி கீழே விட்டாருன்ற மாதிரியான ஒரு சம்பவம்லாம் ஒன்று வந்துச்சு இல்லையா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சில இடங்களில் வந்துட்டு புஷியானந்த் அவர்கள் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு போமா அப்படின்னு சொல்லலாம் சவுண்ட் விடுவார். இப்போ விஜய் அவர்களே வந்துட்டு அமைதியாக இருக்கின்ற மாதிரியான ஒரு நிலையிலலாம் வந்துட்டு நம்ம பார்க்கும்போது விஜய் அவர்கள் அமைதியாக இருக்காரு, புஷியானந்த் அவர்கள் படபடபடன்னு இருக்கிறாரு. அதாவது ஒரு விழாவை வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். ஒரு விழாவில் மக்கள் கலந்துக்கிறாங்க, நிர்வாகிகள் கலந்துக்கிறாங்க, ரசிகர்கள் கலந்துக்கிறாங்க, தலைவர் அவர்கள் வந்திருக்கிறாரு. அப்போது அந்த முழு பொறுப்பு அவர் மேலே இருக்குது. அதாவது தலைவரை வந்து பத்திரமா கொண்டு வந்து திரும்ப அந்த விழா முடித்து பத்திரமா அனுப்பி வைக்கணும். தலைவருக்கு மட்டும் இல்லை, வந்த மக்களுடைய பாதுகாப்பை பார்க்கணும், ரசிகர்களுடைய பாதுகாப்பை பார்க்கணும், நேரத்தை பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம சமாளிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நேரம் தாண்டி போயிடும். கிட்டத்தட்ட போன தடவை நீங்கள் கல்வி விருது வழங்கக்கூட நைட்டு 11 மணி வரைக்கும் நடந்துச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ இது ஒவ்வொன்றுத்தையும் வந்து ஆர்கனைஸ் பார்த்து பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பில் அவர் இருக்கார். அந்த பொறுப்பில் இருக்கும்போது நேச்சுரலாகவே எல்லாருக்குமே வந்து ஒரு படபடப்பு இருக்க தான் செய்யும். இதையெல்லாம் நான் சொல்கிறேன்ல, இது எல்லாமே வந்து இந்த இணையதளத்தில் கட்டமைக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னடா பண்ணலாம், ஏதாச்சும் ஒன்று கிடைக்குமே, இவங்களை நம்ம டீக்ரேட் பண்ணணுமே, நமக்கும் வேலை இல்லை, வீட்டில் சும்மா இருக்கும், எதையாவது ஒன்று பண்ணி நம்ம இவங்களை வந்து டீக்ரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய முதலாளியை சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்றதுக்காக செய்யக்கூடிய வேலைகள் இதெல்லாம். மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே இதெல்லாம் இருக்கும். அவர் வந்து இத்தனை காலமாக புஷியானந்த் அவர்கள் கழகத்தை வந்து மிக சிறப்பாக இயக்கமாக இருக்கும்போதும் சரி, இப்போ கழகமாக மாறிய பிறகும் சரி, கட்டமைப்பு பணிகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அடிப்படை ஒவ்வொரு வார்டிலேருந்து பூத் கமிட்டி அமைக்கிறதுலேருந்து வார்டு நிர்வாகிகள் அமைக்கிறதுலேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போது எந்த வேலை வெட்டியும் இல்லாமல் உனக்கு வந்து இது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். இவ்வளவு பணிகளை செய்யக்கூடிய அவருக்கு வந்து அந்த பணியை எப்படி நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும், எந்த விதமான தவறும் நடக்காமல் செஞ்சு முடிக்கணுன்றது தான் அவருடைய கவனம் இருக்கும். அதை நீ ட்ரோல் பண்ணனா கடைசி வரைக்கும் பண்ணிக்கிட்டே அவர் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பார். இந்த விருது வழங்கும் விழாவில் வந்துட்டு எல்லாருமே காலில் விழுந்து லைக் விஜய் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி வந்தாங்க.
ஒரு தடவை கூட விஜய் வந்துட்டு அது வேணான்னு தடுக்கல, ரசிக்கிறாரு. அவர் பல முறை சொல்லிட்டாரு, பல முறை வந்து இந்த காலில் விழுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்றத அவரும் சொல்லியிருக்காரு, அவருடைய சார்பாக பொதுச் செயலாளர் அவர்களும் சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி ஒரு அன்பின் மிகுதியில் அவங்க அந்த இடத்துல செய்கிறாங்க, புரியுதுங்களா? அதை நம்ம வந்து இப்போ எப்படின்னா அந்த அன்பின் மிகுதியில் செய்யக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம வந்து எத்தனை தடவை தடுக்க முடியும் நினைக்கிறேன், எத்தனை பேர் அந்த இடத்துல தடுக்க முடியும்? ஆனால் ரெண்டாவது நாள் குறைஞ்சிருச்சு, முதல் நாள் எல்லாருமே ஆல்மோஸ்ட் அதுதான் சொல்கிறேன், ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் காலில் விழுற இதெல்லாம் வேண்டாம், அதே போல் வந்து சில விஷயங்கள் நேரத்தை எடுக்கிற சில விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், விழாவை விரைவாக முடிக்கணும், எல்லாருமே வந்து வெளியூர்லேருந்து வந்தவங்களா இருக்கிறாங்க, அவங்க சீக்கிரம் போகணும், இது எல்லாமே அட்வைஸ் கொடுக்கப்படுது. அதையும் தாண்டி சில செய்யும் போது அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? பட் ஆனால் இருந்தாலும் வந்துட்டு விஜய் அவர்கள் ஒரு தடவை கீழே விழும்போது வேணாமா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுக்கலாமே. அதெல்லாம் அவர் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் வந்து மேபி வெளியில் வந்திருக்காது, பல இடங்கள் அதெல்லாம் பண்ணியிருக்காரு. சரி, இப்போ இப்படி இருக்கும்போது விஜயனுடைய பயணம்ன்றது ஒன்று இருக்குது. இப்போ 26 வந்துட்டு விஜய் ரொம்ப கூர்ந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? குறிப்பாக 2 கட்சிகளோட ஒரு தொடர்பு படுத்தி பேசிகிட்டே இருக்காங்க. ஒன்று நாம் தமிழர், இன்னொன்று ஏடிஎம்கே. 2 கட்சிகளும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. விஜய் ஏதோ ஒரு பக்கம் சாய்வார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குல்ல, எந்த மாதிரியான பேச்சுவார்த்தை நடந்துட்டு? இது எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லி ஜோனில் அவர் வந்து எல்லாரையும் வாழ்த்துறாரு, நன்றி தெரிவிக்கிறாரு, அவங்களும் பதிலுக்கு வந்து இவருடைய முன்னெடுப்புகளை வந்து வாழ்த்துறாங்க, நன்றி தெரிவிக்கிறாங்கன்றது மட்டும்தான் யதார்த்தமான கள உண்மை. அதை தவிர்த்து வந்து மிச்சம் எல்லாமே வந்து ஒரு ஸ்பெக்குலேஷன்ஸ், இவங்களாம் வந்து உருவாக்கிக்கிறது, இவங்களாம் உருவாக்கிட்டு அவர் கூட சேருவாரா இவர் கூட சேருவாரான்ற மாதிரி உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் வந்து திமுக எதிர்த்து பேசினப்போ இவர் பிஜேபியோட பி டீம் அப்படின்னாங்க. இப்போ நீட்டு தேர்வை வந்து எதிர்த்து பேசின உடனே இப்போ அமைச்சரே பேசுகிறாரு விக்கிரவாண்டியில். தம்பி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இது போல் வந்து நீட் தேர்வை எதிர்க்க சொல்லி பேசியிருக்கிறாரு, கல்வியை வந்து மாநில பட்டியலில் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விக்கிரவாண்டியில் போய் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போது ஒவ்வொருத்தருமே வந்து என்னென்னா இவர் செய்யக்கூடிய விஷயத்தை தங்களுக்கு சாதகமாகவோ இல்லை வேறு ஒருவருக்கு எதிராகவோ திசை திருப்பக்கூடிய வேலைகளில் மிக தெளிவாக இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. இவர் ஒரு அரசியல் நாகரிகத்தை வந்து பின்பற்றுகிறார். இன்னி இவருன்னு கிடையாது, எல்லா அரசியல் தலைவர்களும், இன்னி உலகத் தலைவர்கள் முன்கொண்டு எல்லாருமே வாழ்த்து தெரிவிக்கிறது, நன்றி தெரிவிக்கிறது, இது எல்லாமே ஒரு அரசியல் நாகரிகம். அந்த நாகரிகத்தை தான் வந்து ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ்க்கு ஆளாக்கி விட்டுட்டு அதை வந்து சில நரேட்டிவாக போயிட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள், பேச்சுவார்த்தை, கூட்டணி, இந்த எல்லா விஷயத்துக்குமே முடிவெடுக்கக்கூடிய அத்தாரிட்டி தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் தலைவர் அவர்கள்கிட்ட தான் இருக்குது. அதை அறிவிக்கக்கூடியதும் தலைவர் அவர்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதை சரியான நேரத்தில் அவர் அறிவிப்பார். அதற்கான காலம் இது கிடையாது. மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழாவில் கூட வந்துட்டு முதல் நாள் அவர் பேசிட்டு போயிட்டார், 2வது நாள் பேச மாட்டேன்னு சொன்னார், அப்புறம் வந்து நீட்டை பற்றி பேசினார். அந்த ஒரு நாள் கேப்லேயே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா விஜய் நீட்டை பற்றி பேசலன்றது வந்துட்டு ஒரு பெரிய விவாத பொருளாச்சு. ஸோ அப்போ அதை பார்த்துட்டு வந்து இவர் பேசுகிறாருங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமான உணர்வு. ஒரு கட்சி தலைவர் ஒரு விஷயத்தை பண்ணுறாரு, ஒரு ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஓகே பேச மாட்டோம்னா பேசாமல் வெளியேறிடணும், பார்த்து சோஷியல் மீடியாவை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்குது. இது ஒரு பக்கம் பார்த்தா சூப்பர், பரவாயில்ல எல்லாத்தையும் கவனிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும்ல, இந்த சின்ன விஷயத்தை கூட சோஷியல் மீடியாவை பார்த்து தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு கேள்வி ஒன்று வருது. அப்படி நீங்கள் அதை பார்க்கக்கூடாது. முதல் நாள் வந்து அந்த கல்வி விருது வழங்கக்கூடிய மேடையில் வந்து அந்த மாணவர்களுக்கு என்ன மாதிரியான அறிவுரை தேவைப்படுமோ அந்த அறிவுரையை வந்து தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. எந்த மாதிரியான துறைகள்லாம் தேர்ந்தெடுக்கணும், ஒரு சில துறைகளில் மட்டுமே நீங்கள் வந்து பார்க்காம எல்லா துறைகளையும் பாருங்கள், எல்லா துறைகள்லையும் நீங்கள் தலைவராவாங்க, எவ்வளோ வாய்ப்புகள் கொட்டி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து மாறி வரணும், அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அதே போல் இன்றைக்கு வந்து கல்வி அப்படின்ற விஷயத்தை வந்து மூழ்கடிக்கக்கூடிய அளவில் பார்த்திங்கன்னா போதைப்பொருள் கலாச்சாரம் வந்து அதிகமாக இருக்குது. அந்த அளவுக்கான போதைப்பொருள் கலாச்சாரம் இருக்குது. அதனாலேயே பார்த்திங்கன்னா பல சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் வந்து இங்கே நடந்துகிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு பிரச்சனை நடக்குது. ஸோ அப்போ அந்த அடிப்படையை மாற்றணும். ஏன்னா இன்றைக்கி அந்த போதை பழக்கம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு மாணவனுடைய மனநிலைக்கு உடல்நிலையும் பாதிக்கப்பட்டுரும். அதில் அடிமையாகிட்டானா அவனுடைய மனநிலை உடல்நிலை ரெண்டும் பாதிக்கப்பட்டுரும். அது ரெண்டும் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். ஸோ அடிப்படையை முதல்ல மாணவர்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு ஒரு அட்வைஸாக அதை பண்ணியிருந்தார். அப்போ கூட நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், கவனிச்சிங்கன்னு தெரியல. போதைப்பொருள் விஷயத்தை சொல்லும்போது இது அரசாங்கத்துடைய கடமை அப்படின்றத மட்டும் நம்ம வந்து சொல்லிட்டு நம்ம தட்டி கழிச்சிட்டு போகக்கூடாது. நமக்கும் வந்து சுய கட்டுப்பாடு இருக்கணும், நம்மளும் சரியாக இருக்கணும். இதை வந்து பேசுறதுக்கு, அரசாங்கத்தை பற்றி பேசுறதுக்கு இது மேடை கிடையாது அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஏன்னா அந்த இடத்துல போயிட்டு ஒருத்தரை குறை சொல்லி ஒருத்தருடைய செயல்பாடை குறை சொல்லி அந்த மாணவர்களை வந்து ஒரு நெகட்டிவ் ஜோனுக்குள்ளே கொண்டு போகிறதுக்காக தலைவர் விருப்பலை. அவர் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணி நீங்கள் சரியான பாதையில் போகணும், ஒரு அண்ணனாக, ஒரு தகப்பனாக, ஒரு தலைவராக அதை கொண்டு போகிறாரு. ஸோ அதனால தான் அவர் சொல்லியிருந்தார், இன்றைக்கி அட்வைஸ் பண்ணிட்டேன், இதுக்கு அடுத்த மேடையில் நான் அட்வைஸ் பண்ணலை, பட் ஆனால் நீங்கள் வந்து விழாவை முடிஞ்சு நான் சொன்ன அட்வைஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், அடுத்து வரவங்களுக்கும் இதே தான் என்னுடைய அட்வைஸ் அப்படின்றத அவர் சொல்லிட்டார். அதற்குள்ளே நீங்கள் சொன்ன மாதிரி நீட் தேர்வை பற்றி பேசலை, அதை பற்றி பேசலை, இதை பற்றி பேசலை அப்படின்னா தெளிவாகவே முதல் நாள் வந்து யாரையும் குற்றம் சொல்லி ஒரு அரசியல் செய்யக்கூடாது மாணவர்கள் மத்தியிலன்றதை அவர் தெளிவுபடுத்திட்டார். அதையும் மீறி நீங்கள் எல்லாருமே வந்து நீட் தேர்வு பேசலைன்னு சொல்லும்போது சரி நம்ம வந்து அரசியல் பேசக்கூடாதுன்னு நினச்சோம், ஆனால் அதை வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம பேசினா என்ன, மாணவர்கிட்ட நம்ம சொல்லுவோம், நம்ம எடுத்து சொல்லுவோன்றதை அன்றைக்கும் அவர் சொல்லியிருக்கிறாரு. நீட் தேர்வில் வந்து
அதுலேயும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவர் வந்து குறிப்பிட்டு வந்து இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க அவன் தான் பண்ணான் இவன் தான் பண்ணான்னு குறை சொல்லலை. அந்த இடத்துல நீட் தேர்வுனால எப்படி தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, கிராமப்புற மாணவர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, எந்த வகையில் நம்மளுடைய உரிமை பறிப்போகுது அப்படின்றத மட்டும் சொல்லாமல் ஒரு புதிய ஒரு ஐடியாவையும் அவர் வந்து சஜஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பார். இந்த மாதிரியான வந்து ஒரு சிறப்பு பொதுப்பட்டியலை வந்து நீங்கள் வந்து உருவாக்குங்க. ஸோ அந்த பட்டியலில் வந்து கல்வியும் சுகாதாரத்தையும் வந்து நீங்கள் சேர்த்துட்டு மாநில இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து மாநிலங்களே வந்து அதை கேட்டுறா போல் அவங்க சீட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டோம். மத்திய இன்ஸ்டியூஷனில் நீங்கள் எப்படி வேணால் தேர்வு வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுங்கன்னு ஒரு சஜஷன் சொல்லியிருக்காரு. நீங்கள் அதை தான் உற்று நோக்க வேண்டிய விஷயமா அங்கே நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறது, நாங்கள் நீட்டை ஒழிச்சிருவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே நீட்டை ஒழிச்சிருவோம், அது ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு ரகசியம் பேசினவங்க கூட இந்த சஜஷன்லாம் சொல்ல. யார் எந்த கட்சி சொல்கிறீங்க? யார் வந்து நீட்டு ரகசியம் தெரியும்னு சொன்னது நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, எனக்கு என்னன்னா உங்கள் கட்சியிலேருந்து யாருமே ஒரு விஷயத்தை சொல்லவே மாட்டீங்க. ஏன் அது பேர் பயன்படுத்த மாட்டீங்க? பெயர் பயன்படுத்த இன்னைக்கு திமுகவை சேர்ந்த அமைச்சர் தான் சொல்லியிருக்கிறாரு. திமுக ரகசியம் தெரியும் சொன்னது அவர் தானே, உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காருன்றது எல்லாருக்குமே தெரியுமே. அப்புறம் என்ன இருக்கு? அந்த பேரை பயன்படுத்த மாட்டீங்க. பயன்படுத்தக்கூடாதுலாம் கிடையாது, பொதுவாகவே நாங்கள் சொல்றோம் இந்த மாதிரியான ரகசியம் தெரியும் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த ரகசியத்தை இன்னைக்கு வரைக்கும் சொன்ன பாடில்லை. அப்படி இருக்கும்போது இவர் எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா இப்படி ஒரு சஜஷன் கொடுக்குறேன், இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாருன்னா எந்த அளவுக்கு மாணவர்களை வந்து ஒரு பாசிட்டிவான வழியில கொண்டு போகணும் அப்படின்றத யோசிக்கிறாரு பாருங்க. அதற்காகத்தான் வந்து அவர் அந்த இடத்துல அரசியல் பேசக்கூடாதுன்னு அவாய்ட் பண்ணது. கண்டிப்பாக அன்று இல்லைனா கூட இன்னொரு மேலே நீட்டை அவர் பேசியிருப்பார். ஒரு அரசியல் மேடையிலையோ மாநாட்டிலையோ எந்த இடத்துலையாவது அவர் பேசியிருக்க தான் போறாரு. அவர் பேசாமல் இருக்கக்கூடிய ஆள் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி சோசியல் மீடியாவை மட்டும் பார்த்துட்டு வந்து பேசக்கூடிய ஆள் அவர் கிடையாது. அவர் பேசுவதற்கு தயாராக இருக்கிறார். எந்த மேடையில் எதை பேச வேண்டும்ன்றது அவருக்கு முடிவு இருக்கு. அந்த முடிவு கேட்ட மாதிரி தான் அவர் பண்ணியிருக்காரு. உண்மைதான். ஆனால் வந்துட்டு இப்போ நீட்டை பற்றி கொஞ்சம் எதிரான கருத்து சொன்னதுனால அவரோட நட்பு வட்டத்தில் இருந்து அண்ணாமலை கோச்சிக்கிட்டாரோ? நட்பு வட்டத்தில் இருந்தாரா? நீங்கள் சொன்னீங்களா எல்லாருமே ஒரு ஜோன்ல தான் வச்சிருக்கோம் அப்படின்னு போது அண்ணாமலையும் அந்த ஜோன்ல இருந்திருப்பார்ல. எல்லாருமே அரசியல் நாகரிகத்தோட வாழ்த்து தெரிவிக்கும். அண்ணாமலை அவர்களும் அந்த ஃப்ரெண்ட்லி ஜோன்ல இருந்திருப்பார் இல்லையா? அவர் எதிர்த்தாரு, வெளியில போயிட்டாரு, நட்பாட்டத்துல இருந்தெல்லாம் நீங்க தான் சொல்றீங்க. அப்படி எதுவும் நாங்க கேள்விப்படலையே. எல்லாருமே நண்பர்கள் தான், எல்லாரையும் அந்த நாகரிகத்தை ஃபாலோ பண்றோம். நீட் தேர்வில் அவருடைய கருத்தை அவர் சொல்றாரு, எங்க தலைவருடைய கருத்தை அவர் சொல்றாரு. எல்லாரும் கேட்டே இருந்தாங்க நீட்ல வந்து தலைவர் அவர்கள் வந்து எந்த பக்கம் நிக்கிறாருன்னாங்க. நான் மக்கள் பக்கத்துல நிக்கிறேன், நான் மாணவர்கள் பக்கத்துல நிக்கிறேன். பெரும்பான்மையான மக்கள் நீட் தேர்வு வேணாம்னு நினைக்கிறாங்க, நான் அவங்க பக்கம் நிக்கிறேன்றதை தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. அவர்களுடைய கருத்து அவர்களுக்கு, எங்கள் தலைவருடைய கருத்து எங்களுக்கு. இல்ல இப்ப அண்ணாமலை என்ன சொல்றாரு, இவர் வந்து ஒன்றிய அரசின் பயன்படுத்துறாரு. இப்ப டிஎம்கே மாதிரி தான் இருப்பாருன்னா இருந்துட்டு போட்டோம், எங்களுக்கு அது நல்லதுதான், எங்க கட்சி வளர்றதுக்கு வந்துட்டு அது பயன்படும் அப்படின்லாம் வந்துட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதனாலதான் டக்குனு அதை கோச்சிக்கிட்டாரோ என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்றிய அரசுன்றது சட்டத்திலேயே இருக்கு, அதனால நாங்கள் ஒன்றிய அரசுன்னு சொல்றோம். இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தலைவர் அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் பக்கத்தில் நிற்கிறாரு, மாணவர்கள் பக்கத்தில் நிற்கிறாரு, பாதிக்கப்படக்கூடிய ஒரு பக்கத்தில் நிற்கிறாரு. அது பிடிச்சவங்க இவருக்கு வாழ்த்துவாங்க, பிடிக்காதவங்க எதிர்ப்பாங்க. இதுதான் அரசியல். 2026 வந்துட்டு இந்த மக்கள் நல கூட்டணி ஏற்கனவே ஆரம்பிச்சாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் தலைமையில் வந்துட்டு விஜய், பாமக, அப்புறம் வந்துட்டு நாம் தமிழர், இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு மாற்று சக்தியை உருவாக்குவதற்கான சாத்தியங்கள் உண்டுங்கிறாங்க. அது எப்படி? இல்லை, ஆக்சுவலாக என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டணி அமைக்கிறது எங்களோட நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க, உங்க சேனல் ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்னு. தமிழ்நாடே ஆர்வமா இருக்கு. ஏன்னா விஜயனுடைய மூவ் என்னவா இருக்கும், கூட்டணியா தனித்தா அப்படிங்கிற அந்த தலைவருடைய அந்த தேர்தலுக்கான முடிவுகள் எல்லாமே நீங்க இப்போ எடுக்கக்கூடிய முடிவுகள் கிடையாது. இது ரொம்ப இயர்லியர் இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா? கட்சியினுடைய பணிகள், கட்டமைப்பு பணிகள், அதாவது இது நம்ம கட்டமைப்பு ஏற்கனவே இருக்குது. நம்ம வந்து தமிழகம் முழுவதும் நம்மளுடைய தோழர்கள் இருக்காங்க. அந்த கட்டமைப்பு வந்து அரசியல் ரீதியாக மாற்றக்கூடிய பணிகள் எல்லாமே வந்து ஒரு பொதுச் செயலாளர் அவர்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கட்சியினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே அஃபிஷியலாக அந்த போயிட்டுருக்கு. இந்த விஷயங்கள் போயிட்டுருக்கு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தொடங்கும் அப்படின்றத தலைவர் அவர்கள் அறிக்கையிலே சொல்லியிருந்தார். ஸோ அதற்கேற்றா போல் இப்போ இந்த எஜுகேஷன் அவார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு அடுத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் இருக்கும், அதுக்கு அடுத்து மாநாடு இருக்குது. மாநாட்டில் கொள்கைகள், கோட்பாடுகள், கட்சியினுடைய கொடி எல்லாம் அறிவிக்கப்பட இருக்குது. இத்தனை விஷயங்கள் நமக்கு அடுத்தது இருக்குது. இப்போதைக்கு நமக்கு எதிர இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். நீங்கள் கேட்குற விஷயங்கள் எல்லாமே இன்னும் 1.5 ஆண்டு காலம் இருக்குது. தேர்தல் நெருங்கும் போது தான் அதற்கான முடிவுகள் என்ன அப்படின்றத தலைவர் அறிவிப்பார். இப்போதைக்கு அதை பற்றி எந்த முடிவுகளுமே வந்து அறிவிக்கக்கூடிய ஒரே தலைமை வந்து தமிழக வெற்றி கழகத்தை முடிவு தலைவர் தான். அதற்கான முடிவுகளை நீங்கள் நினைக்கிற அந்த டைமில் அவர் அறிவிப்பார். சமீபத்தில் ஆம்ஸ்டான் அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டு மறைஞ்சிட்டாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் வந்துட்டு விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு அறிக்கையும் கொடுத்தாங்க. ஒரு விதத்தில் அங்கேருந்து பார்க்கும்போது வந்துட்டு இப்போ அவர் வந்துட்டு எந்த சமூகம்னு தெரியும், அப்போ அந்த ஒரு சமூகம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு இருக்குது. இப்போ இவர் இதுக்காகத்தான் வந்துட்டு அவர் அறிக்கை விட்டார். ஏன்னா அவருடைய ஹிஸ்ட்ரி தெரியும், அவர் யாருங்கிறது தெரியும், இதுக்கு முன்னாடி வந்துட்டு சட்டக்கல்லூரி இஷ்யூலாம் என்னென்ன நடந்ததுன்னு தெரியும், அவர் மிக நல்ல மனிதர் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை இருந்தால் கூட இப்போது இந்த ஒரு இடத்துல வந்துட்டு அவர் இதை பதிவு பண்ணுறாருன்னும் போது அந்த ஓட்டை கணிசமாக இழுக்கிறதுக்கான ஒரு மூவுன்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குல்ல. அதாவது தமிழ்நாட்டில் தலைநகரத்தில் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சட்ட ஒழுங்கை வந்து சந்தேகிக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து பயப்படக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து இங்கே நடந்திருக்குது.
முதல்ல இந்த விஷயத்தை வந்து நீங்கள் இந்த மாதிரி பார்க்குறதே ஒரு தவறான விஷயம். ஒரு சமூகம் சார்ந்த விஷயமாகவோ ஒரு வாக்கு அரசியலாகவோ நீங்கள் வந்து இதை பார்க்குறதே வந்து ஒரு தவறான விஷயம். ஏன்னா இப்படி ஒரு விஷயம் ஒரு சட்ட ஒழுங்கு வந்து தன்னுடைய கைக்குள்ளே இருக்குன்னு வந்து முதல்வர் அவர்கள் சொல்லும்போது இரும்பு கரத்தை வைத்து நான் அடக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கும்பொழுது தலைநகரத்திலேயே இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா மக்களுடைய மனநிலை என்னவா இருக்குன்னு பாருங்கள். அப்போ அந்த மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கும் விதமாக அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அதே அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா இதுபோல் நடக்காத வண்ணம் சட்ட ஒழுங்கை வந்து மிக சரியாக வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வருக்கு வந்து அறிவுரையுமே வந்து அந்த அறிக்கையில் வந்து தலைவர் அவர்கள் கொடுத்துருக்காரு. இது வந்து முழுக்க முழுக்க எதிர்காலத்தில் இப்படியான விஷயங்கள் நடக்கக்கூடாது, மக்கள் வந்து அச்சப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, மக்கள் வந்து வெளியில் வரதுக்கே பயப்படக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் நீங்கள் பார்க்கணும். இதைத்தான் வந்து எல்லா கட்சி தலைவர்களுமே செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் வந்து இதை வந்து ஒரு வாக்கு அரசியலாக நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுகின்ற அரசு திமுகவோடு யார் யாரெல்லாம் கூட்டணி கட்சிகளாக இருக்கிறார்களோ அவர்களே இந்த விஷயத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இதுக்கு சரியான முறையில் விசாரணை நடக்கணும், தண்டனை கொடுக்கணும், இது வந்து மிக தவறான விஷயம், சட்ட ஒழுங்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முன்கொண்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வாக்கு அரசியலாக பார்க்கக்கூடாது, சமூகம் சார்ந்த அரசியலாக பார்க்கறது, அதையெல்லாம் தாண்டி இப்படி ஒரு சட்ட ஒழுங்கு வந்து நடைபெற்றிருக்கு, சட்ட ஒழுங்கு சீர்கேடு வந்து நடக்கக்கூடாது முதல்ல. ஸோ இது வந்து ஒரு அலட்சியம். இந்த சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறவங்க வந்து இதை பாதுகாக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இது. நீங்கள் அவ்வளவு நடக்குது அந்த ஒரு விஷயத்தில். அப்புறமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே வந்து கல்லூரி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பேருந்து மேலே ஏறி நின்று அந்த ரூட்டு தள்ள பிரச்சனை ஒன்றுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் ஆச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு யூடியூபர் வந்து நடந்து வீடியோ எடுத்து செல்லும்போது அங்கே இருக்கக்கூடியவர் வந்து போதையை பயன்படுத்திட்டு அந்த கேமராவெல்லாம் போட்டு இப்படி ஒவ்வொருத்தருமே இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையால் பாதிக்கப்படுறாங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பொதுவான குரலாக மக்கள் பக்கம் நிற்கக்கூடிய குரலாக தான் நீங்கள் அதை பார்க்கணுமே தவிர்த்து சமூகமாகவோ ஓட்டு அரசியலாகவோ இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமா. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம இந்த இன்டர்வியூவில் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் யார் பேரையும் பயன்படுத்தலை. பயன்படுத்துகிற ஒரே பேர் என்ன அப்படின்னா திருமாவளவன் அவர்களுடைய பெயரை மட்டும் பயன்படுத்துறீங்க. டக்குன்னு வந்துட்டு எனக்கு இதே தான் தோணும். திருமாவளவன் அவர்களும் விஜய் அவர்களும் ஏதாவது சந்திப்பு நேரிட்டுதா, இல்லை விஜய் அவர்கள் ஏதாவது தனிப்பட்ட முறையில் பேசி அண்ணன் மேலே ஒரு சின்ன கரிசனம் இருக்குங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் பேசப்பட்டதா? ஏன்னா அவர் பேரை மட்டும் பயன்படுத்தினீங்களா? சொல்கிறேன் கேளுங்க. பெயர் பயன்படுத்துறதோ பயன்படுத்தாமல் இருக்கிறது நம்ம யாரை சொல்கிறோன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க, எல்லாருமே வந்து அப்டேட்டில் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒருத்தரை பேர் சொல்லி தான் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது, புரியுதுங்களா? ஒரு விஷயத்தை ஒரு இஷ்யூ பேஸ்டாக பேசும்போது அந்த இஷ்யூவை சொன்னாலே அதுக்கு யார் காரணன்றது மக்களுக்கு தெரியும். அதனால் இந்த பெயர் சொல்கிறோம் சொல்லலைன்ற விஷயத்தை வந்து நீங்கள் இவ்வளோ பெருசாக எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் வந்து பேசும்போது அண்ணன் திருமாவளவர் வந்து இதுக்காக பேட்டியை கொடுத்துருக்கேன். ஏன்னா கூட்டணி கட்சியில் இருக்கிறாருன்னு சொல்கிறப்போ நிறைய பேர் கூட்டணி கட்சியில் இருக்கிறாங்களே, ஸோ அப்போ நம்ம பேர் சொல்லுவோமேன்ற விஷயத்துக்காக தான் அதை சொன்னது. ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. சீரியஸாக வந்துட்டு உங்களுடைய பணியும் சரி கட்சி பணியும் சரி மென்மேலும் வளர்றதுக்கான வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.